திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கரூரில் நடந்த பேரணி ஒன்றில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தென்னிந்தியாவில் இப்படிப்பட்ட கூட்ட நெரிசலில் மக்கள் மரணமடைகிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு பல அஜாக்கிரதையான காரியமும் காரணமாக இருக்கிறது. இதை அறிந்து கொண்டு வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட, பொதுமக்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஊடகங்கள் அதிக அளவிலே மக்களை கவர்ந்து கொண்டு சினிமா நடிகர்கள் நடிகைகள் மீது தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி மக்கள், அதுவும் இளைஞர்களை அதிகமாக கவரக்கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கு ஊடகங்கள் காணப்படுகிறது. அதே நேரத்திலே குறிப்பாக சினிமா மோகம் என்பது இன்றைக்கு மக்களை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது. ஆகவேதான் எத்தனையோ சிறு பிள்ளைகள், பெண்கள் என்று சொல்லி அநியாயமாக இந்த கூட்டத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு மோகத்திற்கு அடிமையாகி மக்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்கிற வசனத்தின்படி இதிலே பலியாயிருக்கிறதை எண்ணி இருதயம் உடைந்து போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு பொது கூட்டங்களில் ஞானத்தோடு மக்கள் நடந்து கொள்வதும் மிக மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். தென்னிந்தியாவில் குறிப்பாக திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அதிகரித்துள்ள நிலையில் அரசியல் பேரணிகள் மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டத்தை கூட்டி விடுகின்றன. திரை நட்சத்திரங்களின் கவர்ச்சியும் அரசியலும் கலந்த இந்த விபரீத கலவையானது அதிகாரிகளால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாறிவிடுகிறது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் கூடிய கூட்டத்தின் அளவிற்கான திட்டமிடல் போதாமல் இருந்தது தெரிகிறது. நிகழ்வில் ஏற்பட்ட தாமதங்களும் இந்த கொடூரமான நெரிசலுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் கூட்ட நெரிசல் சம்பவங்கள் பெரும்பாலும் வழிபாட்டு தலங்கள், விளையாட்டு நிகழ்வுகள், ரயில் நிலையங்கள் மற்றும் கும்பமேளா போன்ற பெரிய அளவிலான பொது கூட்டங்களில்தான் ஏற்படுகின்றன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்பான நெரிசல்களில் ஏறத்தாழ 90 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் மாதம் பெங்களூரு IPL கிரிக்கெட்டில் RCB அணி வெற்றி பெற்றதை கொண்டாடிய போது சின்னசாமி ஸ்டேடியம் அருகே ஏற்பட்ட நெரிசலில் 12 பேர் உயிரிழந்தனர். போதுமான திட்டமிடல் இல்லாதது, ஒருங்கிணைப்பு குறைபாடுகள் மற்றும் இலவச அனுமதி சீட்டு குறித்த வதந்திகள் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. மே மாத தொடக்கத்தில் கோவா ஷிர்காவ் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லிராய் தேவி கோயிலின் மத யாத்திரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் பலர் பலியாயினர். பிப்ரவரி மாதம் புதுடெல்லி ரயில் நிலையம் கும்பமேளா யாத்திரிகள் செல்லும் ரயிலில் ஏற முயன்றபோது நள்ளிரவில் ஏற்பட்ட நெரிசலில் 18 பேர் இறந்ததுடன் பலர் காயமடைந்தனர். ஜனவரி 29 கும்பமேளா அலகாபாத் மாசி அமாவாசை அன்று அதிகாலையில் சங்கமம் பகுதியில் நீராட பக்தர்கள் விரைந்தபோது ஏற்பட்ட நெரிசலில் 30 பேர் பலியானர். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி 2000 முதல் 2022 வரை இந்தியாவில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவங்களில் 3074 பேர் உயிரிழந்தனர். கடந்த 30 ஆண்டுகளில் 4000 பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். வரும் நாட்களில் கூட்ட நெரிசல்கள் தவிர்க்கப்படுவதற்கு கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட, மட்டுமல்ல இப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரணிகள் நடத்தப்படும் பொழுது மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்கள் வைக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த மாதிரி இடங்களிலே பொதுமக்களும் ஞானத்தோடு கலந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான காரியம். இப்படிப்பட்ட மரணத்தை உண்டு பண்ணுகிற எல்லா மறைவான சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட, வரும் நாட்களில் ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மட்டுமல்ல தங்களுடைய
உயிருக்கு உயிரானவர்களை இழந்து போன ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரூரில் நடைபெற்ற மிகப்பெரிய பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதபடி ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ளவும், இப்படிப்பட்ட பேரணிகள் நடத்தப்படும் பொழுது கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதே போல மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்களும் வழங்கப்படுவதற்கும் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவும் ஆண்டவரே தகப்பனை, இதை நடத்துகிறவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஆண்டவரை மரணங்கள் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கண்மூடித்தனமாக ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்ட ஆண்டவரே தகப்பனை ஊடகங்களிலே பார்த்து, ஆண்டவரே சினிமாக்களிலே பார்த்து, ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்டவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லது இவர்கள் மீது கொண்ட மோகத்தினாலே அலைமோதுகிற மக்களுடைய ஆண்டவரே தகப்பனை அறியாமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எந்த மக்களும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க, பாதுகாக்கப்பட, இந்த கடைசி கால அழிவுகளிலிருந்து என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.